இந்த மாதிரியான விழா மட்டும் இல்லைங்க. உங்க குடும்பத்துல எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய வகையில, சில மணி விழா அல்லது திருமண விழா போன்ற நிகழ்ச்சிகளை உங்க மன அழுத்தத்த பிரஷர கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுல நீங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு நபராக மாறி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் அதாவது நவம்பர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரையிலான ஐப்பசி 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசி பலன்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமது கன்னிராசி நண்பர்களுக்காக மட்டுமே பார்க்க போகிறோம். ஸோ நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு தேடி வரும். வாங்க வார ராசி பலன்களுக்கு போகலாம். இந்த வாரத்துல கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது 3 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக நவம்பர் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஐப்பசி மாதம் 26ஆம் தேதி சந்திர பகவான் கன்னியிலிருந்து துலாமிற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியனுடன் இணைந்து கொள்கிறாருங்க. அடுத்த மாற்றமாக 14 நவம்பர் 2023 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஐப்பசி 28ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் துலாமில் இருந்து விருச்சிகத்துக்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய புதனுடன் இணைந்து கொள்கிறார். கடைசி மாற்றமாக 16 நவம்பர் 2023 வியாழக்கிழமை அன்னைக்கு ஐப்பசி 30ஆம் தேதி சந்திர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசிற்கு நகர்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு வெற்றிகரமான ஒரு வாரம்னு சொல்லலாங்க. ஏன்னா எந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும், எந்த நேரத்துக்குள்ள செஞ்சு முடிக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரியான நேர மேலாண்மையுடன் உங்கள் காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் நீங்கள் தீவிரமாக முயற்சி செய்யணுங்க. தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டால் மட்டும்தான் நீங்கள் நினைத்த காரியங்களில் நினைத்த பலனை பெற முடியும். அதை நீங்கள் கவனமாக தீவிரமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாரமாக இந்த வாரம் நீங்கள் மாற்றிக்கணுங்க. நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பண நெருக்கடி சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தாலும் அது நீங்கி விடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்கள் மீது பாசம் காட்டி சில நபர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையலாம். இருந்தாலும் நீங்கள் பக்கவலமாக இருக்கக்கூடிய நண்பர்களை அனுசரித்து போகிறதன் மூலமாக உறவுகளை பராமரிக்க முடியும். உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் சிறப்பாக ஈடேறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும். சில பேர் வீட்டை இடமாற்றலாமா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை முயற்சி பண்ணால் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன அலர்ட் தேவைங்க. கொஞ்சம் விழிப்புணர்வோடு நடந்து கொண்டு கவனமாக உங்கள் வேலையில் ஈடுபட வேண்டியது அவசியம். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கூடக்கூடிய நல்ல கெத்தான யோகம் இருக்குங்க. அதனால நீங்கள் பேசி நிறைய காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும். உங்கள் பழக்க வழக்கங்களில் ரெகுலர் ஹேபிட்ஸில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மனதிற்கு பிடித்தமான சில பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் பேசி சாதுரியமாக பேசி மற்ற எல்லாரையும் கவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. வெளியூர் பயணங்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பயணங்களை தவிர்க்க வேண்டாம். புதுசாக வீடு வாங்கணும் அல்லது ஏதாவது நிலம் வாங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி சிந்தனைகளை நீங்கள் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சமுதாயத்தில் உங்களுக்கு கெத்தான ஒரு யோகமான மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது மூலமாக பண பிரச்சனைகளை ஈஸியாக சமாளிக்க முடியும். ஸோ எந்த செலவு அவசியங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சு அதை மட்டும் செய்யுங்க. தேவையில்லாத செலவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். புதுசாக சில லட்சியங்களை உருவாக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் இருக்குங்க. இது வரைக்கும் சும்மா வீணாக பணத்தை செலவு பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு பண தேவை அதிகமாக இருக்குங்க. அதனால நீங்கள் இப்போ இருந்தாவது செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பணத்துடைய முக்கியத்துவம் என்னங்கிறது இந்த வாரம் உங்களுக்கு புரியுங்க. நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது மூலமாக ஒரு பொறுப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பொறுப்புள்ள நபராக நீ மாறிக்கொள்வீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சில நல்ல செய்திகளை நீங்கள் பெறக்கூடிய நற்செய்திகள் நிறைந்த ஒரு வாரமாக அமையுங்க. நண்பர்களோடு சேர்ந்து நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது, விருந்தில் போய் கலந்துக்கிறது போன்றவற்றெல்லாம் செய்யக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய சொந்த தொழில் மூலமாக புதிய வாடிக்கையாளர் நிறைய பேர் அறிமுகமாவாங்க. ஸோ தொழில் ரீதியாக புதிய வாடிக்கையாளர் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைதுங்க. மகிழ்ச்சியான ஒரு வாரம். கூட்டு தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் வியாபாரத்தில் உங்கள் பணியாட்களை கூடுதலாக கண்காணிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ உங்கள் பணியாட்களை நம்பக்கூடாதுங்க. கொஞ்சம் கண்காணித்து வேலை செய்ய வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கலைஞர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இடையில தரகர்களை நம்பக்கூடாதுங்க. நேரடியாக உங்கள் வாய்ப்புகளை பெறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ஏன்னா கலைஞர்களுக்கு செய்யக்கூடிய முயற்சிகளில் அதிகமான வெற்றிகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரக்கூடிய நல்ல யோகம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் சனி பகவானுக்குரிய வழிபாடுகள் செய்து அந்தந்த சனி பகவானுக்குரிய சிறப்பு தலங்களுக்கு போயிட்டு வரது மூலமாக நல்ல அனுகூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வியாபாரத்தில் கிடைக்குங்க. தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல வருமானங்கள் ஈட்டக்கூடிய ஒரு வாரமாக அமைதுங்க. நண்பர்களே, மறந்துடாம நீங்க நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். அலுவலக பணிகளை வேலை செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் பெண்டிங்காக இருக்கக்கூடிய தேங்கி கிடக்கக்கூடிய வேலை எல்லாத்தையும் செய்து முடிக்க ஆக வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் தள்ளப்படலாம். இந்த வாரம் நீங்கள் ஏற்கனவே செய்த வேலைகளில் கூட சின்ன சின்ன குறைபாடுகளை கண்டறிவதன் மூலமாக அதை சரி செய்யறதுக்கு கொஞ்சம் நீங்கள் நேரத்தை வீணடிக்கக்கூடும். அதனால் உங்கள் செயல்பாடுகளை கொஞ்சம் கவனமாக இருங்க.
ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க சப்மிட் பண்ணலாம். உங்க உயரதிகாரிகள்ட்ட உங்க வேலைகளை கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் செய்ய வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுதுங்க. உங்களுக்கு இடமாற்றங்கள் நீங்கள் நினைத்தபடி டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது. வியாபார ரீதியாக வெளிவட்டார நட்பு உறவுகள் புதிதாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இந்த வாரம் நீங்கள் மிகப்பெரிய ஒரு மனிதர்களை உங்க அலுவலக பணியில சந்திக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. அவர அப்பாயின்ட்மென்ட் வாங்காம நீங்க பார்க்க முடியாதுங்கிற நிலைமை தான் எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ அந்த மாரி நபர்கள நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லாருமே எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பாங்க. அவர பார்த்து அவர்ட்ட கொஞ்சம் நம்ம ரெக்கமெண்டேஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி சில முக்கியமான விஐபிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தாங்க இருக்குது. ஏன்னா உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு காரணமாக அந்த சந்தர்ப்பங்களை நீங்க பெறுவீங்க. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நல்ல ப்ரிப்பரேஷனா போகணுங்க. உங்களுக்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் சில முக்கியமான நபர்கள்ட்ட பேசி நேரத்தை வீணடிக்க கூடாதுங்க. அது உங்க இமேஜையும் ஸ்பாயில் ஆக்கிடும். அதனால முக்கியமான நபர்கள் சந்திப்பு உங்க அலுவலக பணிகள் கிடைக்கும். அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் உங்க வாழ்க்கை துணை அல்லது உங்கள் மனக்குறந்த காதலரின் உணர்வுகளை புரிந்து கொள்றதுல நீங்க வெற்றிகளை பெற முடியும். எனவே உங்களது காதலரின் உணர்வுகளை நீங்கள் பாராட்டி அவருக்கு அப்பப்போ ஊக்கம் கொடுக்கறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அமையுதுங்க. இந்த வாரம் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள்ல நீங்க தவறு கண்டுபிடிச்சிட்டே இருக்கக்கூடிய அந்த தவறு கண்டுபிடிக்கிற போக்க நீங்க விட்டு ஒழிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. எதை செஞ்சாலும் ஒரு குத்தம் சொல்லிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது காதல் வாழ்க்கையில ஒரு சலிப்பை ஏற்படுத்திவிடும். அதை செய்யாதீங்க. நீங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்களையும் உங்களது காதல் வாழ்க்கையில இந்த வாரம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. ஏன்னா இந்த வாரம் உங்களுடைய காதலரின் முழு ஆதரவை நீங்கள் பெற முடியும். அதனால நீங்க வாக்குவாதங்கள் செய்யாம உங்க காதலரோட இணக்கமாக நடந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மன அழுத்தம் தேவையில்லாத பிரஷரை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. அதை நீங்க சிறப்பாக கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிகுந்து காணப்படுவீங்க. அதை நீங்க செய்வதற்கு உங்க பேச்சை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க தந்தை மூலமாக இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்தாலும் அதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. நல்ல சம்பவங்கள் உங்க வீட்டில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்க குழந்தைகளுடைய கல்யாண கனவுகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. உங்க குழந்தைகளுக்காக நீங்க முயற்சி செய்து கல்யாணத்தை செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குங்க. உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய பங்கு இப்பொழுது உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. ஏன்னா அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உரசல்கள் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக தாய் வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அதனால இடம், பூமி போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகம் இந்த வாரம் உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது. ஏதாவது ஃபங்க்ஷன் உங்க வீட்டு பெரியவர்களுக்காக மணி விழா அல்லது திருமண விழா போன்ற விழாக்களை நீங்கள் நடத்துவது அல்லது கிரகப்பிரவேசம் செய்வது, கடை திறப்பு விழாக்கள் கூட இந்த வாரம் உங்க குடும்பத்தில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சில வெளிநாட்டிலிருந்து ஃபாரின்லேருந்து நல்ல தகவல் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் ஒற்றுமை கொஞ்சம் குறைஞ்சு காணப்படுறதுனால தேவையில்லாத வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் என்னதான் உழைச்சாலும் உங்களுடைய குணம் என்ன அப்படின்றத, உங்களுடைய விருப்பம் என்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கலாம். பெண்களுக்கு இந்த வாரம் சுப செலவு அதிகரிக்கக்கூடிய வாரமாக அமையுதுங்க. குடும்பத்தில் நீங்க இது வரைக்கும் கடன் சுமையால அவதிப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி சுமையெல்லாம் இப்போ குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சில டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்துல வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் குடும்பத்துல உங்க வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆதரவு பெறுவதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்குங்க. இந்த வாரம் பெண்கள் உடற்பயிற்சி போன்றவற்றை செய்வதன் மூலமாக ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும். வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் உங்களை சிறப்பாக ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு உதவி செய்வாங்க. நீங்கள் வெளியில போய் சாப்பிட்றதை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் வீட்டிலேயே விதவிதமான சுவையான உணவுகளை தயாரித்து உண்பது உங்க குடும்ப வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க. நீங்கள் போதைப் பொருட்களை விட்டொழிக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்துனீங்கன்னா அது உங்க குடும்ப உறுப்பினர்களை தொந்தரவு செய்யும். மேலும் உங்களுக்கு வீட்டிலேயே இமேஜ் கெட்டு போகுங்க. அதனால போதைப் பொருட்களை விட்டொழிக்க வேண்டியது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய சில சம்பவங்களை நீங்க நடத்தக்கூடாதுங்க. குடும்பத்தில் சங்கடங்கள் இல்லாத நல்ல சூழ்நிலை ஏற்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த வாரம் போதைப் பொருட்களை விட்டு விடுங்கள். மாணவர்களுக்கு கல்வி வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த வாரம் கல்விக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கை கொடுக்குங்க. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுங்கிற ஆர்வம் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது அதுவும் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கல்வியில நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வீட்டை விட்டு ஒதுங்கி ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் வேலை அவருடைய சொந்த வேலையில பார்க்கறது, துணி துவைக்கிறது போன்ற வேலையெல்லாம் பார்க்கறதுனால கொஞ்சம் நேரம் அதிகமாக செலவிட வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் காரணமாக படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்த முடியாமல் கூட போகலாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த மாதிரி வரலாம். ஆனா அதை நீங்க சிறப்பாக திட்டமிடல் மூலமாக சரி செய்ய முடியும். மாணவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரம் மாணவர்கள் அற்புதமான ஒரு வாரமாக அமைப்பெறுவீங்க. நீங்கள் வெளிநாட்டுக்கு கூட போய் படிக்க முடியுங்க. பரிகாரங்கள் இந்த வாரம் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க அங்காரகனுக்கு நெய் தீபம் ஏற்று வழிபடுவது நல்லதுங்க. மேலும் குடும்ப ஒற்றுமையை பலப்படுத்த மீனாட்சி அம்மனை நீங்கள் நேரம் கிடைப்பதெல்லாம் போய் வழிபட்டு வாருங்கள். மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விடுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பிடிக்கலனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கல அப்படின்றத எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம். நாங்க எல்லா கருத்துக்களுக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கோம். ஸோ உங்க கருத்துக்களை தயங்காமல் வெளியிடலாம்.
மறக்காம நம்ம சேனலோட இணைந்திருங்கள். இதுவரைக்கும் நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் தினசரி உடனடியாக பெறுவதற்கு இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் மறக்காம அழுத்தி விட்டுருங்க. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.